கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமம் மகிமைப்படுவதாக. வீடியோ காண்கிற யாவரையும் IAGM எக்கோ வரவேற்றுக் கொள்கிறது. இதற்கு முன்பு பதிவேற்றம் செய்த வீடியோவில் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னால் இந்த உலகத்தில் வெளிப்படப் போகிற அந்தி கிறிஸ்துவை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்ற தலைப்பில் ஒரு வீடியோ நான் பதிவேற்றம் செய்திருந்தேன். அந்த வீடியோவில் எது கிறிஸ்துவை எப்படி அடையாளம் காண்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? காரணம், கிறிஸ்தவ கோலத்திலும் விசேஷால் ஆவிக்குரிய கோலத்திலும் அநேருக்கும் எதிர் கிறிஸ்து எப்படி வெளிப்படுவான், அவன் யார், எப்படி வெளிப்படுவான், எப்படி ஆட்சி செய்வான் என்பதை குறித்துள்ள தெளிவான அறிவு அநேருக்கு இல்லாமல் இருக்கலாம். அநேருக்கு அறிவுகள் உண்டு, ஆனால் அதை குறித்து பல விதத்திலுள்ள அபிப்பிராயங்களும் வியாக்கியானங்களும் இன்றைக்கு ஆவிக்கிற வட்டாரத்திலும் கிறிஸ்தவ வட்டாரத்திலும் உயர்ந்து கொண்டிருக்கிற காலம். இப்ப இந்த காலகட்டத்தில் எதிர்கிறிஸ்து யார், எப்படி வெளிப்படுவான் என்பதை குறித்து திட்டமான அறிவு கிறிஸ்தவர்களாய் அநேருக்கு இல்லாமல் இருக்கும் காலகட்டத்தில், அப்படி இல்லாமல் இருந்தால் பெரிய ஆபத்திலே நாம் மாட்டிக்க போகிறோம் என்பதை குறித்து நாம் கவலையற்று இருக்கக்கூடாது. அந்த ஆபத்திலும் தப்பித்துக் கொள்ளும்படியாக அவனுடைய அடையாளங்கள் சிலவற்றை வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நம் கர்த்தருடைய வருகைக்கென்றும் ஆயத்தமாக்க காரணமாயிருக்க வேண்டும் என்றுள்ள நோக்கத்தோடு கூடத்தான் எதிர்கிறிஸ்து யார், அவன் எப்படி அடையாளம் காண்பது என்பதை குறித்து வேதவசனத்தின் வெளிச்சத்தில் இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்கிறது. இதுக்கு முன் பதிவேற்றம் செய்த வீடியோவில் எதிர்கிறிஸ்துவை அடையாளம் காண்பது எப்படி என்ற 1ஆம் பாகம் அவனுடைய சுபாவங்களின் மூலம், அவங்க குணங்களின் மூலம் ஒருவிதம் அந்தி கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் 2வது காரியம் அவனுடைய சுபாவங்களின் மூலமாக மட்டுமல்ல, குணங்களின் மூலமாக மட்டுமல்ல, அவனுடைய கிரியைகளின் மூலமாகவும் எது கிறிஸ்து யார் என்பதை ஓரளவுக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அதற்கு வேத புஸ்தகத்தில் தீர்க்கதரிசன புஸ்தகங்களில் தீர்க்கதரிசன வெளிச்சத்தில் சில வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாய் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகள் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இந்த 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படித்து பார்க்கும்போது இது எதிர்க்கிற அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வேதத்தை திட்டமாய் படித்து புரிந்திருக்கிற வேத பண்டிதர்கள், ஆசிரியர்கள், விசுவாசிகளுக்கெல்லாம் நன்றாக தெரியும். இந்த பாகத்தை விவரிப்பதற்கு முன்னால் சில பின்னால் உள்ள விஷயத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 1ஆம் அதிகாரத்தில் நீ கண்டது, அது 1ஆம் அதிகாரம். 2, 3 அதிகாரம் என்று சொல்வது யோவான் இருந்த காலகட்டத்தில் இருந்த ஆசியா மைனரில் உள்ள 7 சபைகள், அது இப்போது உள்ளது. 2, 3 அதிகாரங்கள். இனி 4 முதல் 22 வரை உள்ள அதிகாரங்களை படித்து பார்க்கும்போது இனிமேல் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள், அப்படி வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை 3ஆக வேறு பிரிக்கலாம். அதில் 1ஆம் அதிகாரத்தில் நீ கண்டது என்று சொன்னால் யோவான் பத்மு தீவில் வைத்து கண்டது. என்ன கண்டான்? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை மகிமை கர்த்தராக அவன் தரிசிக்கிறான். அதுதான் 1ஆம் அதிகாரம். இனி 2, 3 அதிகாரத்தில்
ஆசியா மைனர் உள்ள 7 சபைகளும் சபைகளுக்கு கொடுக்கப்பட்டதான செய்திகளும் தூதுகளும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசு, சிமர்னா, பெர்கமுஸ், தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்ற ஆசியா மைனர் உள்ள 7 சபைகள், அவைகளுக்குள்ள செய்திகள். இந்த 7 சபைகளும் ஆசியா மைனர் உள்ள 7 சபைகள் தான். ஆனா வேத பண்டிதர்கள் இந்த 7 சபைகளும் 7 சபை காலகட்டங்களாக பகுத்திருக்கிறார்கள். அது உண்மையும் தான். அதில் எபேசு சபையுடைய காலகட்டம் என்று சொல்வது AD 1 முதல் 170 வரை உள்ள காலகட்டம். ஸ்மிர்னா சபையுடைய காலகட்டம் AD 170 முதல் AD 313 வரைக்குள்ள காலகட்டம். இனி 3வது சபையாகிய பெர்கமுஸ் சபையுடைய காலகட்டம் AD 313 முதல் AD 606 வரை உள்ள காலகட்டம். 4வது சபை தியத்தீரா சபையுடைய காலகட்டம் AD 606 முதல் AD 1520 வரை உள்ள காலகட்டம். இனி 5வது சபை சர்தை சபையுடைய காலகட்டம் AD 1520 முதல் AD 1750 வரை. 6வது சபை பிலதெல்பியா சபை. இந்த பிலதெல்பியா சபையுடைய காலகட்டம் AD 1750 முதல் AD 1900 வரை. 7வது சபை லவோதிக்கா சபை. இந்த லவோதிக்கா சபையுடைய காலகட்டம் AD 1900 முதல் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமுள்ள காலகட்டத்தை உள்ளடக்கியிருக்கிறது. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் லவோதிக்கா சபையினுடைய காலகட்டம். அதை குறித்தெல்லாம் விவரிக்கவில்லை. அப்படி இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2, 3 அதிகாரத்தில் 7 சபையுடைய காலகட்டங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இனி 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது யோவானுக்கு பரலோக காட்சிகளை கர்த்தர் காண்பித்துக் கொடுக்கிறார். 6 முதல் 22 வரை உள்ள அதிகாரங்களில் மேலால் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் சம்பவிக்க போகிறது என்பதை குறித்து யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் எடுத்து ஊன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த 2, 3 அதிகாரங்கள் முடிந்து என்று சொன்னால் லவோதிக்கா சபையுடைய காலகட்டம் கழிந்து 4ஆம் அதிகாரம் வரும்போது அங்கு ரகசிய வருகை சம்பவித்து விட்டது என்றுள்ள ஒரு வியாக்கியானம் பொதுவாக கிறிஸ்தவ வட்டாரங்களிலும் ஆவிக்கிரிய கோலத்திலும் பெரிய பெரிய வேத பண்டிதன்மார்களிடம் மத்தியிலும் அந்த வியாக்கியானங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. சொன்ன வெளிப்படுத்தின விஷயம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் ரகசிய வருகை சம்பவித்து விட்டது. முன்காலத்தை போல அல்ல. இன்றைக்கு மனுஷனுடைய அறிவு பெருகி இருக்கிற காலம். அதில் முக்கியமாக வேத பண்டிதர்களால் ஆயிருக்கிற அநேக தேவனுடைய கனம்பெற்ற ஊழியர்கள் என்று சொல்வது, வேதவசன திட்டமாய் படிப்பிக்கிற போதகர்மார்கள் என்று சொல்வது இன்னைக்கு ஞானத்தில் அதிகம் வளர்ந்திருக்கிற காலகட்டம். இப்படி இருக்கும் போது இந்த 4ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் ரகசிய வருகை சம்பவித்தது என்று வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். ரொம்ப வருத்தத்துக்குரிய காரியம். அதற்கு அவர்கள் சொல்லுகிற வியாக்கியானம் இருந்தது, பரலோகம் திறக்கப்பட்டது, அது சபை எடுத்துக்கொள்வதற்கு பரலோகம் திறக்கிறதாகும். 2, எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் கேட்டது, அது இயேசு கிறிஸ்து வரும்போது தொனிக்கிற எக்கால சத்தமாகும். 3, இங்கே ஏறி வா என்று சொல்வது, அது சபை எடுக்கப்படுவதற்கு அடையாளமாகும். 4, ஆவிக்குள்ளானே, அது சபை மர்வமாக்கப்பட்டு எடுக்கப்படுகிறது என்றெல்லாம் வியாக்கியானம் கொடுத்து வெளிப்படுத்தும் விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ரகசிய வருகை சம்பவித்து விட்டது என்று விளக்கம் கொடுக்கிற வியாக்கியானம் கொடுக்கிற வேத பண்டிதர்கள் இன்றைக்கு அதிகம் அப்படிதான் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். துக்ககரம். அறிவு பெருத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது மிக துக்ககரமான காரியமாகும். அருமையான தேவ பிள்ளையே,
இந்த வெளிப்படுத்த விசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 1-2 வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவம் சபை மர்வமாக்கி வானமண்டலங்கள் எடுக்கப்படுகிற விஷயத்தை குறித்து அல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாக வாசித்து பாருங்கள். யோவானிடத்தில் சொல்லுகிறார், நீ இங்கே ஏறிவா. எழுத்தின்படியே யோவானிடத்தில் சொல்லுகிறார், நீங்க ஏறிவா. அவன் ஆவிக்குள்ளானான், சபை ஆவிக்குள்ளானதல்ல, அவன் ஆவிக்குள்ளானான். யாரு? யோவான் ஆவிக்குள்ளானான். எங்க வைத்து? பத்மோதீவில் வைத்து அவன் ஆவிக்குள்ளானான். வானம் திறக்கப்பட்டது. எதற்கு? இனிமேல் சம்பவிக்க வேண்டிய சம்பவங்களை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக வானம் திறக்கப்பட்டது. அல்லது சபை மறுபட்டி எடுக்கப்படுவதற்கு அல்ல வானம் திறக்கப்பட்டது. ஆவிக்குள்ளானேன் என்று சொல்வது சபை மர்வமடைவது அல்ல. எதிர்காலத்தில் சம்பவிக்க வேண்டிய சம்பவங்களை அவன் ஆவிக்குள்ளாய் மாறினால் மட்டுமே அவனுக்கு கர்த்தருக்கு வெளிப்படுத்த முடியும். காரணம், நம்முடைய சரீர கண்ணுகள் கொண்டு எதிர்கால சம்பவங்களை காண முடியாது, அறிய முடியாது. அதனாலே தான் அவனை ஆவிக்குள்ளாக மாற்றி எதிர்காலத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை மிக தெளிவாக கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். வெளிப்படுத்த விஷயம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற உடனே ஆவிக்குள்ளானேன் என்ற வார்த்தை இரகசிய வருகைக்கு அடையாளமாய் இருக்கும் என்றால், இரகசிய வருகை மட்டும் 4 தடவை சம்பவிக்கும் என்று நான் வியாக்கியானிக்க வேண்டியவர். எப்படி? முதலாவது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் பத்மோ தீவில் இருக்கும் போது 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்தில் பத்மோ தீவில் இருக்கிறார். 10ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்வது இரகசிய வருகையாயிருந்தால், 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்வதும் இரகசிய வருகை அடையாளமாயிருக்கும். சரிதானே? அப்போல் இரகசிய வருகை 1. இனி 2, 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உடனே நான் ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளானேன் என்று சொல்வது இரகசிய வருகையாயிருந்தால், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இரகசிய வருகையாயிருந்தால் இரகசிய வருகை 2. இனி 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படித்து பார்த்தால் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வனாந்திரத்திலே கொண்டு போனார். ஆவிக்குள்ளானே என்று சொல்வது இரகசிய வருகைக்கு அடையாளமாயிருந்தால், இப்போ இரகசிய வருகை 17:3 3வது முறை. இனி 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும் போது, பெரிதும் உயர்வுமான ஒரு பர்வத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய், அப்ப ஆவிக்குள்ளாய் மாற்றி அவனை ஒரு மலை மேல் கொண்டு போகிறாரு. அப்ப ஆவிக்குள்ளானே என்று சொல்வது இரகசிய வருகையாயிருந்தால் 21:10 சொல்லப்படுவதும் இரகசிய வருகை. அப்ப இரகசிய வருகை மட்டும் உங்களுடைய வியாக்கியானத்தின்படி எத்தனை முறை இருக்கிறது? 4 முறை இருக்கிறது. இது எப்படி இருக்கு? ரகசிய வருகை 4 தடவைகள் உண்டா? இல்லை. இது ரகசிய வருகை ஒரு முறையாவது உண்டா என்று கேட்டால் அது வேதத்தில் இல்லை. இதை குறித்து திட்டமாக இனி அறிய வேண்டும் என்று சொன்னால், நான் இதுக்கு முன்னாலே அப்லோடு செய்த பதிவேற்றம் செய்த அநேக நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் IAGM எக்கோ என்றதான பிளேலிஸ்டில் உங்களுக்கு காணலாம். தயவாய் நீங்கள் அவைகளெல்லாம் பார்த்து சத்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். அதல்ல நேரடியாக கேள்வியை கேட்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய மொபைல் நம்பரில் நீங்கள் எந்த நேரத்தில் எந்த இரவு வேளையா இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு அந்த காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம். ஆறு நடக்கும் போதும், ஒருவேளை பைபிள் ஸ்கூலில் படிப்பிக்கும் போதும், யாத்திரை செய்யும் போதும் ஒருவேளை எடுக்க முடியாது. அப்படி இருந்தால் கூட நான் பிற்பாடு உங்களை கூப்பிட்டு அந்த காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தி தரலாம். அதனால் இந்த 4ஆம் அதிகாரத்தில் இரகசிய வருகை சம்பவிக்கவில்லை, மாறாக பரலோக காட்சிகளை யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதுதான் 4, 5 அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
இனி நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். 6ஆம் அதிகாரத்தில் முதல் 18ஆம் அதிகாரம் வரைக்கும் படித்து பார்க்கும்போது முக்கியமாக 3 சம்பவங்கள் சம்பவிக்கிறது. 1, 7 முத்திரை, 2, 7 எக்காலங்கள், 3, 7 கோபகலசங்கள். 19ஆம் அதிகாரத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. அப்போ இதில் இந்த 6ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை படிக்கும் போது 7 முத்திரைகளில் முதலாவது முத்திரையை உடைத்த போது அந்த காலகட்டம் வரும்போது வெள்ளை குதிரை மேல் ஒருவன் ஏறி இருக்க கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த வெள்ளை குதிரை மேல் ஏறி இருந்தவன் கையில் ஒரு வில்லு உண்டாயிருந்தது. வில்லை பிடித்திருந்தார். 3வது ஒரு கிரீடம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 4வது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இந்த வெள்ளை குதிரை மேல் ஏறி வருகிற 2 பேரை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் வெள்ளை குதிரை மேல் ஏறி வருகிறதாக 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் போது காணலாம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசு மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. தொடர்ந்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் வருகையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. வெள்ளை குதிரை மேல் இயேசு கிறிஸ்து ஏறி வரும்போது அக்கினி ஜுவாலிக்கொத்த கண்ணுகளாய் அவருடைய தலையில் அநேக ராஜமுடிகள் அநேக இடங்கள் இருக்கிறது. இனி 2வது வெள்ளை குதிரை மேல் ஏறுகிறது. இந்த 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. முதலாம் முத்திரை உடைத்த போது ஒரு வெள்ளை குதிரை மேல் ஒருவன் ஏறி இருக்கிறான் கண்டார். யோவான் காண்கிறார். அந்த வெள்ளை குதிரை மேல் இருந்தவனுக்கு வில்லு இருக்கிறது கையில். ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. 2 வெள்ளை குதிரை வித்தியாசம். இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரை மேல் கடந்து வரும்போது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலியை போல் இருக்கிறது. அவருடைய தலை அநேக இடங்கள் இருக்கிறது. ஆனால் அந்தி கிறிஸ்து வெளிப்படும் போது வெள்ளை குதிரை தான் வெளிப்படுகிறான். ஆனால் ஒரு கிரீடம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது, அநேக இடங்கள் இல்லை. வேத புஸ்தகம் படிக்கிற தெரிந்திருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இந்த 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிறது தான் என்பது மிக தெளிவாக எல்லாருக்கும் தெரியும். அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிறது பிரதானமாய் 4 காரியங்கள் அதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1, அவன் வெள்ளை குதிரை மேல் ஏறி வருகிறான். இந்த வெள்ளை குதிரை வெளிப்படுத்துகிறது சமாதானமாய் அவன் சமாதான உடன்படிக்கையின் மூலமாக கடந்து வருகிறது என்பது அடையாளம். சாதாரண வெள்ளை கொடி, வெள்ளை நிறம் என்று சொல்வதே சமாதானத்திற்கு அடையாளம் என்று கிறிஸ்தவங்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக உலகத்தில் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். வெள்ளை கொடி என்பது சமாதானத்துக்கு அடையாளம். அப்போ அந்தி கிறிஸ்து வரும்போது சமாதானமாய் சமாதான உடன்படிக்கையின் மூலமாய் அவன் கடந்து வருவான். 2வது, அவனுடைய கையில் ஒரு வில்லை பிடித்திருக்கிறான். ஆனால் ஒன்று கவனிக்க வேண்டியது, அம்பு இல்லை. இந்த வில்லும் அம்பும் என்று சொல்வது பழையற்பாட்டின் காலத்தில் ராஜாக்கள் யுத்தத்திற்காக கடந்து போகும்போது யுத்த வீரரின் கையிலே காணப்படுகிற ஒரு யுத்த உபகரணமாகும் வில்லும் அம்பும். இனி புதிய ஏற்பாட்டிலேயும் இந்தியா உட்பட அநேக ராஜ்யங்களில் வில்லும் அம்பும் யுத்தத்திற்காக உபயோகித்தார்கள் என்று இந்திய சரித்திரம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரித்திரம் படிக்கிற எல்லாருக்கும் அது நன்றாக தெரியும். அப்போது வில்லும் அம்பும் யுத்த உபகரணமாகும். ஆனால் அந்தி கிறிஸ்து அவன் கடந்து வரும்போது அவன் கையில் வில்லு இருக்கிறது. ஆனால் கவனித்து பார்த்தா அம்பு இல்லை.
அப்ப வில்லு என்று சொல்ல யுத்தோபகம், யுத்தத்தில் கூட வருகிறார். அம்பு இல்லை என்று சொன்னால் சமாதானபரமாய் தந்திரபரமாய் கடந்து வருகிறார். இப்ப எது கிறிஸ்துவனுடைய கிரியை யுத்தம் பண்ணுகிறான், ஆனா சமாதான உடன்படிக்கையின் மூலமாக அவன் ஆட்சிக்குள்ளாய் கடந்து வருகிறதாக இந்த தீர்க்க தரிசன வெளிச்சத்தில் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும் போது, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும், அவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல் அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். அந்த கிறிஸ்துவின் காலகட்டங்கள் நெருங்கி வருகிற காலகட்டத்தில் ரோமா ஆளுகைக்கு உட்பட்ட பின் தலைமுறையாய் கடந்து வருகிற 10 ராஜ்யங்கள், 10 ராஜ்ய தலைவர்கள், அவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக தங்களுடைய அதிகாரத்தையும் ஆளுகையையும் அந்த கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார்கள். மிருகம் சொல்லும்போது அந்த கிறிஸ்து கொடுக்கிறார்கள். அதாக ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது என்று வெளிப்படுத்தின விஷயம் 6:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 17 காண்கிறது, தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார் என்று சொன்னால், இந்த 10 ராஜ்யங்கள், ராஜ்ய தலைவர்கள் சேர்ந்து அந்த கிறிஸ்துவுக்கு ஆட்சியுடைய அதிகாரத்தை இந்த 10 ராஜ்ய தலைவர்களும் கொடுப்பதற்கு சுயமாக அல்ல, தேவன் அவருடைய இருதயத்தை ஏவி அப்படி அவர்கள் அதிகாரத்தை கொடுக்கிறார்கள் என்றாகும் தீர்க்க தரிசன வெளிச்சத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது காரியம், அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று சொன்னால், அவன் யுத்தத்தின் மூலமாக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறான், அதிகாரத்தை பிடித்துக் கொள்கிறான். அந்த யுத்தத்தில் அவன் ஒரு இடங்களிலும் தோல்வியை அடைவதில்லை. ஜெயிப்பவனாகவே அவன் வருவான். சொன்னால் தோல்வியை கண்டுகொள்ளாமல் எந்த யுத்தத்தை செய்தாலும் அவன் யுத்தத்தை ஜெயிக்கிறவனாகவே காணப்படுவான். அவனுடைய கிரியைகள், 1, அவன் சமாதானமாய் ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வான். 2, அவன் தந்திரபூர்வமாக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வான். 3வது, ரோமா சாம்ராஜ்யத்தின் பின் தொடர்ச்சியில் உள்ள 10 ராஜ்யங்கள், 10 ராஜ்ய தலைவர்களிடத்திலிருந்து கிரீடம் என்ற ஆளுகையை அவன் பெற்றுக் கொள்கிறான். 4வது, அவன் யுத்தத்தில் ஜெயிப்பவனாய் தோல்வி அடையாதவனாய் அவன் காணப்படுவான். இதுதான் முதலாவது அவனுடைய கிரி. அந்த கிறிஸ்துவை கிரியல் மூலமாக அடையாளம் காண முடிகிறதான 2வது காரியம், அவன் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் உலகம் முழுவதையும் அவன் ஆட்சி செய்வான், அவனுடைய கொடையின் கீழ் கொண்டு வருவான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல், இனி கவனிங்கள், ஒவ்வொரு கோத்திரம், ஒவ்வொரு பாஷக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது உலகம் முழுவதும் உள்ள ஜனங்களை ஆட்சிக்கிற அடையாளத்தை குறித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், கோத்திரங்கள் என்று சொல்லும்போது, கோத்திரங்கள் என்று வரும்போது இஸ்ரவேல் ஜனத்தில் தான் கோத்திரங்கள் காணப்படும். உலகத்தில் வேற சில கோத்திரங்கள் இருக்கலாம், ஆனா இஸ்ரவேல் ஜனத்திலாம் கோத்திரங்கள் என்று பழைய ஏற்பாட்டிற்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஒவ்வொரு பாஷக்காரர் மேல், பாஷைகள் சொல்லும்போது ஒரு பாஷை அல்ல, பாஷைக்காரர்கள் உலகம் முழுவதும் இன்று 6000க்கும் மேற்பட்ட பாஷைகள் இருக்கிறது.
நம்முடைய இந்தியாவில் மாத்திரம் அங்கீகரிக்கப்பட்ட பாஷைகள் 16 இருக்கிறது. அங்கீகரிக்கப்படாத பாஷைகள் தாராளம் இருக்கிறது. அப்போ உலகம் முழுவதும் உள்ள பாஷைக்காட்ட மேல் அவன் அதிகாரம் உள்ளவனாயிருப்பான். மூன்றாவது சொல்லப்படுகிறது, ஜாதிகள் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு ஜாதிகள், உலகத்திலேயே எத்தனையோ ஜாதிகள் இருக்கிறது. வேதாகம் அடிப்படையில் 2 ஜாதிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று யூதன் என்ற ஜாதி. யூதனை விட்டால் உலகத்தில் காணப்படுகிற மற்ற எல்லா ஜாதிகளும் புற ஜாதிகளுக்கு உட்பட்டு வருகிறார்கள். அப்படி புறஜாதிகளுக்கு உட்பட்டு வருகிற எல்லா ஜாதிகள் மேலும் அவன் ஆளுகை செய்யும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று தெள்ளத் தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து உலகம் முழுவதையும் அவன் ஆட்சி செய்வான். இனி அதனுடைய 17ஆம் அதிகாரம் 12, 13, 17 வசனங்களை எல்லாம் படித்து பார்க்கும் போது, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். அவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல் அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இனி 17ஆம் வசனத்தில், தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனை நிறைவேற்றுவதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்கள் இருதயங்களை ஏவினார். இந்த இடத்தில் இந்த மிருகத்தில் 10 கொம்பு, மிருகம் என்று சொல்லும் போது அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்து 10 கொம்புகள் காணப்படுகிறது. அந்த 10 கொம்புகளுக்கு விளக்கம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கண்ட 10 கொம்புகள் 10 ராஜாக்களாம். 10 ராஜாக்கள் சொல்லும் போது 10 ராஜ தலைவர்கள். இதை கொஞ்சம் கூட பழையற்பாட்டிலையும் கூட சேர்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். பிசி 603 பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்த நேபுகாத்நேச்சார் ராஜா, சரித்திரம் படித்த எல்லாருக்கும் தெரியும். இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா தன்னுடைய ஆளுகையின் காலத்தில் பிசி 603 ஒரு தரிசனம் காண்கிறார். ஒரு பெரிய சிலை. அந்த சிலை தலை பொன்னினால் செய்யப்பட்டது. 2 அதனுடைய புயங்களும் மார்பும் வெள்ளியினால் உள்ளது. வயரும் இடுப்பும் வெண்கலத்தினால் உள்ளது. 2 கால்களும் இரும்பினால் உள்ளது. கால் பாதங்கள் பாதி இரும்பு பாதி களிமண்ணுமா இருக்கு. இதுக்கு 10 விரல்கள் இருக்கிறது. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனம் அடிக்கிற எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இந்த 10 விரல்கள் காட்டுகிறது ரோமா சாம்ராஜ்யத்திலிருந்து பிற்காலத்தில் எழும்பி வருகிற 10 ராஜ்யங்கள் ஒருமித்து சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன் உண்டாக்கி, அந்த 10 ராஜ்யங்களும் ஒருமித்து சேர்ந்து அந்தி கிறிஸ்துவுக்கு உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யும்படியான அதிகாரம் ஒபிஷியலாய் என்று சொன்னால் சட்ட பிரகாரம் அந்தி கிறிஸ்துக்கு அதிகாரம் கொடுக்கிறதை காட்டுகிறது. இது பிசி 603 கண்ட தரிசனம். இனி 2வது பிசி 541 தானியேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தில் 4வது மிருகமாய் ஒரு மிருகம், கோரும் பயங்கரமான ஒரு மிருகம். அந்த மிருகத்தின் தலையில் 10 கொம்புகள் இருக்கிறதாக தானியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7, 8 வசனம். அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கடியும் பயங்கரமும் மகா பலத்தோதுமாயிருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகள் நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே
வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. இந்த சின்ன கொம்பரை சொல்வது அந்தி கிறிஸ்து காட்டுகிறது. இது 4வது மிருகம், கெடியும் பயங்கரமான மிருகம். அதுக்கு 10 கொம்புகள் இருந்தது. 4வது மிருகத்துக்கு கொடுக்கப்பட்டதான விளக்கம் என்று சொல்வது ரோம ஆளுகையை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த ரோம ஆளுகையின் பின் காலத்தில் 10 கொம்புகள், 10 ராஜாக்கள் எழும்புவார்கள். இப்ப தானியல் 2 உள்ள 10 விரல்கள், இனி தானியல் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள 10 கொம்புகள் இணையாயிருக்கிறது. இனி வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இந்த மிருகம் என்று சொல்வது அந்தி கிறிஸ்து. அதுக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தது. இந்த 10 கொம்புகள் என்று சொல்வது அந்தி கிறிஸ்து வரும்போது ரோமா சாம்ராஜ்யம் பின் தொடர்ச்சி வருகிற 10 ராஜாக்கள். இந்த தரிசனம் காண்கிறது அப்போஸ்தலனாகிய யோவான் AD 90 காலகட்டங்களில் பத்மோ தீவில் வைத்து காண்கிற தரிசனம். இப்போ 3 காலகட்டங்களில் வெளிப்படுத்தப்பட்ட தரிசனங்கள் ஒரே கோர்வையாக, ஒரே அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. BC 603 நேபுகாத்நேச்சார் ராஜா வெளிப்படுத்தப்பட்ட தரிசனத்தில் சிலையில் 10 விரல்கள், 10 ராஜ்யங்கள். இனி BC 541 தானியேல் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி கொடுத்த மிருகத்தில் 10 கொம்புகள், 10 ராஜாக்கள். இனி இந்த 10 கொம்புகளும் 10 விரல்களும் 10 ராஜாக்களா என்ற கேள்விக்கு விடை நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். ரோமா சாம்ராஜ்யத்தின் பின் தொடர்ச்சியாய் கடந்து வருகிற ரோம ஆளுகைக்கு உட்பட்ட 10 ராஜ்யங்களிலிருந்து அந்தி கிறிஸ்து தன் ஆளுகையை பெற்றுக்கொண்டு உலகம் முழுவதையும் அவன் ஆட்சி செய்கிறதை வெளிப்படுத்தின விசேஷம் 13:7 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது கிரியை என்று சொல்வது உலகம் முழுவதையும் சகல கோத்திரம், வம்சம், பாஷைக்காரர்கள், ஜாதிகள் எல்லாவிட மேலும் ஆளுகை செய்ய முடியாத அதிகாரத்தை இந்த 10 ராஜகட்டத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்வதற்கு காணப்படுகிற அவனுடைய 3வது அடையாளம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் அநேக ராஜ்யங்களோடு 7 வருஷத்திற்கென்று ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதில் முக்கியமாக இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட அவன் 7 வருஷத்திற்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுவான் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அவர் 1 வாரம் அளவும் அநேருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குறவன் வந்திறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குறவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றார். இந்த இடத்தில் 1 வாரம் அளவும் அவர் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் எதிர்காலத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை குறித்து கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதில் 70 வாரம் என்றதான ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 24, 25 வசனங்களை எல்லாம் படிக்கும்போது 24 முதல் 27 வரை படிக்கும்போது கண்டுகொள்ள முடியும். அது 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று 7 வாரம், 2 62 வாரம், அடுத்து 1 வாரம், அப்படி 70 வாரம். இந்த 1 வாரம் என்று சொல்வது 1 வாரத்திற்கு 7 நாட்கள் என்பது போல தீர்க்கதரிசன வெளிச்சத்தில் 1 வாரம் என்பது 7 வருஷங்கள். அதை குறித்து விவரிக்க எனக்கு நேரம் இல்லை. கர்த்தர் சித்தமானால் 70 வாரங்கள் என்றதான வேறொரு வீடியோவை
நான் பதிவேற்றம் செய்கிறேன், பிறகு நான் செய்யலாம் என்று இருக்கிறேன். இந்த இடத்தில் இந்த ஒரு வாரம் என்று சொல்வது 7 வருடங்களை குறிக்கிறது. இந்த 7 வருடங்கள் அநேகரோடு கூட, அநேக ராஜ்யங்களோடு கூட அவன் உடன்படிக்கை பண்ணுவான். மட்டுமல்ல, யூதர்களோடு உடன்படிக்கை பண்ணுவார் என்பதற்கு ஆதாரம் என்ன? அது 27ஆம் வசனத்தில் 9:27 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். பலியும் காணிக்கையும் உள்ளது யூதர்களுக்கு. யூதர்களுக்கு இன்றைக்கு தேவாலயம் இல்லை, ஆராதனை இல்லை. அவர்கள் மேசியாவுக்காக காத்திருக்கிறார்கள். அதுபோல எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கென்றும் காத்திருக்கிறார்கள். எருசலேம் தேவாலயம் எருசலேமில் கட்டப்பட வேண்டும். அது யூதர்கள் எதிர்பார்க்கிற ஒன்று. கட்டப்பட்டால் அங்கே பலியும் ஆராதனை காணிக்கைகளும் ஆராதனை முறைகளும் ஏற்படுத்தப்படும் என்பது ஸ்பஷ்டம், என்பது உண்மை. அப்படி அந்தி கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணினால் மட்டுமே எருசலேம் தேவாலயம் கட்டப்படும். அப்படி அந்தி கிறிஸ்து யூதர்களோடு கூட இஸ்ரவேல் ஜனத்தோடு கூடயும் 7 வருஷத்திற்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி எருசலேம் தேவாலயம் முன்பு போல இருந்தது போல கட்டப்படும். அநேக ராஜ்யங்களோடும் ராஜ தலைவர்களும் மட்டுமல்ல, இஸ்ரவேலரோடும் இஸ்ரவேல் ராஜ தலைவரோடும் கூட அந்தி கிறிஸ்து 7 வருடத்திற்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை பண்ணி முதல் 3.5 வருடம் முடியும் போது, அந்த வாரத்தின் பாதி வாரம் முடிந்த போது அந்தி கிறிஸ்து செய்கிற ஒன்றுடைய காரியம் உண்டு. ஒன்று, பலியையும் காணிக்கையையும் அவன் நிறுத்தி போடுகிறான் என்று அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, தேவனுடைய ஆலயத்தை அவன் அசுத்தமாக்குவான் என்று தானியேல் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும், அது சேனையினுடைய அதிபதி பரியந்தவும் தன்னை உயர்த்தி அவிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிட்டு அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. மட்டுமல்ல, 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிக்கும் போது, ஆனாலும் அவிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி அருவருப்பை வைப்பார். அப்ப 2வது, தேவனுடைய எருசலேம் தேவாலயத்தை அவன் அசுத்தமாக்குகிறான். 3வது, அதே எருசலேம் தேவாலயத்தை அவன் என்ன அருவருப்பான விக்கிரகத்தை கொண்டு பிரதிஷ்டை பண்ணுகிறான். அதுவும் தானியேல் 11:31 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்தை குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். பாழாக்கும் அருவருப்பு என்று சொன்னால் தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் விக்கிரக ஆராதனை என்று சொல்வது அருவருப்பான காரியம். தேவனுக்கு கொஞ்சமும் சகிக்க முடியாத ஒரு பாவம் விக்கிரக ஆராதனை. அந்த அசுத்தமான விக்கிரகத்தை அந்த எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு ஸ்தாபித்து அதை வணங்கும்படியாக கட்டளையிடுகிறார். 4வது காரியம், அதே தேவாலயத்தில் அவன் தேவனை போலிருந்து தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான் என்று 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். தேவனுடைய ஆலயத்தை அசுத்தமாக்குறது மட்டுமல்ல, விக்கிரகத்தை கொண்டு பிரதிஷ்டை செய்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயத்திலேயே சிங்காசனம் இட்டு
அவன் தேவன் என்று நடித்து தேவன் என்று தன்னை பிரகடனப்படுத்துகிற மனிதனாயிருப்பான். அந்தி கிறிஸ்துவை அடையாளம் காண அவருடைய மூன்றாவது கிரியை என்று சொல்வது, அநேக ராஜ்யங்களோடும் ராஜ தலைவர்களோடும் 7 வருடத்துக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். முக்கியமாக இஸ்ரவேலோடு 7 வருடத்து உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கை 3.5 வருடம் கழியும் போது பாதி சென்ற போது, ஒன்று அவன் பலியை காணிக்க நிறுத்தி போடுகிறான். 2 தேவனுடைய ஆலயத்தை அவன் அசுத்தமாக்குகிறான். 3 தேவனுடைய ஆலயத்தில் அருவருப்பான விக்கிரகங்களை ஸ்தாபிக்கிறான். 4வது தேவனுடைய ஆலயத்திலே சிங்காசனமிட்டு தான் தேவன் என்று சொல்லுகிறவனாக இருப்பான் என்று அவனுடைய கிரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்தி கிறிஸ்துவை அடையாளம் காண்கிற 2வது பாகத்தில் உள்ளது அவனுடைய கிரியைகளின் மூலமாக. முதலாவது கிரியை, அவன் சமாதானமாய் தந்திரபூர்வமாய் ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான், ஆளுகை கட்டிக்கொள்ளுவான். 2வது, உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யும்படியான அதிகாரத்தை சகல ஜாதிகள் மேலும் பாஷைக்காரட மேலும் ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை ரோமா ஆளுகைக்கு உட்பட்டு பிற்காலத்தில் எழுந்து வருகிற 10 ராஜ தலைவர்கள் ராஜ்யங்களிடத்திலிருந்து அவன் ஆளுகையை பெற்றுக்கொண்டு உலகம் முழுவதையும் ஆட்சியவனாயிருப்பான். 3வது, அவன் அநேக ராஜ தலைவர்களோடும் ராஜ்யங்களோடு உடன்படிக்கை 7 வருடத்திற்கு உடன்படிக்கை பண்ணி இஸ்ரவேல் ராஜ்யத்தோடும் 7 வருடத்திற்கான உடன்படிக்கை பண்ணி அவன் அந்த 3.5 வருடம் முடியும் போது, 7 வருடத்தில் 3.5 வருடம் முடியும் போது தேவனுடைய ஆலயத்தில் பலிகளை காணிக்கைகளை நிறுத்தி தேவனுடைய ஆலயத்தை அசுத்தமாக்கி சில விக்கிரக சிலையை அதில் கொண்டு வைத்து தேவன் என்று தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறவனாகவும் பிரகடனப்படுத்துகிறவனாக காணப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. இனியும் அநேக அடையாளங்கள் அவனுடைய கிரியைகளை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வீடியோவில் அதை குறித்து நான் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஏன் அந்தி கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு அடையாளங்களை எதற்காக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வருகைக்கு முன்னால் இந்த பூமியில் வெளிப்பட போகும் உலக ஏக சக்கராதிபதியாக இருக்கிற ஒரே ஏக லோகாதிபதியாக இருக்கிற உலகத்தை முழுவதும் ஆட்சி செய்கிற ஒரு மனிதன் அந்தி கிறிஸ்து எழும்பி தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் ஆட்சி செய்து அநியாயம் செய்வான் என்பதையும் அடையாளம் கண்டுகொள்ள உதவியா இருக்கும்படியாகத்தான் இந்த வீடியோவை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டது, வேதவசன வெளிச்சத்தில் பகிர்ந்து கொண்டது. கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வருகை எல்லா சபை விபாகங்களும் ஒன்று போல எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலம், ஆவிக்கிற கோலம் கர்த்தருடைய வருகைக்காக ஜெபித்தும் உபவாசம் பண்ணியும் கர்த்தருடைய வசனங்களை அறிவித்தும் கர்த்தருடைய வருகைக்காய் வாஞ்சையோடு மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற காலம். இந்த காலகட்டத்தில் அவருடைய வருகைக்கு முன்னால் வெளிப்பட போகிற அந்தி கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொண்டு அதற்கேற்றபடி நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணி அவருடைய தந்திரங்களிலும் தப்பித்துக் கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படும்படியான சூழ்நிலை நமக்கு உண்டாகும்படி இந்த சத்தத்தை அறிந்து கொண்ட மக்கள் இந்த சத்தத்தை திருவசனத்தின் மூலமாக தெளிவாக அறிந்து கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. தொடர்ந்து வருகிற வீடியோக்களில் அந்தி கிறிஸ்துவின் கிரியைகள் எந்தெந்த வழிகளில் அடையாளமாய் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை குறித்து அடுத்த வீடியோமாய் காண்கிறது வரைக்கும் கர்த்தர் தாமே நம்ம எல்லாவரையும் பாதுகாத்து வேதவசன வெளிச்சத்தில் நம்மை வழிநடத்துவாராக. மாரநாதா. May God bless you.